பீப்பிள்ஸ் லீசிங் அண்ட் ஃபினான்ஸ் பிஎல்சியின் ஒருங்கிணைந்த உத்தி மற்றும் இலக்கு 2024-2025. 2024ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதார சீரமைப்பை கொண்டு வந்தது. 5% மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி, 0.5% பணவீக்கம் மற்றும் நிலை பெற்ற ரூபாய் ஆகியவை மீட்சிக்கான அடிப்படை காரணிகளாயின. இந்த அரிய வாய்ப்பை நாங்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டோம். எங்கள் கடன் மற்றும் குத்தகை வழங்கல்கள் 100 பில்லியன் ரூபாயை கடந்தன. தங்க கடன்கள் 85.15% வளர்ச்சி அடைந்த அதேவேளை செயல்பாட்டில் இல்லாத கடன் விகிதங்கள் 5.86 குறைந்தன. உலக ESG தரங்களுக்கு இணங்குவதற்காக நாங்கள் ஒரு இரட்டை பொருள்தன்மை அணுகுமுறையை பின்பற்றினோம். இது நிதி சார்ந்த பொருள்தன்மையுடன் சமூக தாக்கத்தையும் ஒரே நேரத்தில் மதிப்பிட்டது. பங்குதாரர்களின் வழிகாட்டலின்படி எங்கள் முன்னுரிமைகள் தீர்மானிக்கப்பட்டன. அணுகலை மேம்படுத்துதல், நெறிமுறைகளை வலுப்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் சேவைகளை செம்மைப்படுத்துதல். நாங்கள் சூழல் சார்ந்த நிதியியல் துறையில் முதலீடு செய்ததுடன் MSME-க்களுக்கு ஆதரவு அளித்து பணியாளர் திறன் மேம்பாட்டுக்காக 79,000 மணி நேரத்துக்கும் அதிகமான பயிற்சிகளையும் வழங்கியுள்ளோம். மூலோபாய நடைமுறைப்படுத்தல், விரிவான முக்கிய செயல்திறன் குறியீடுகள் மற்றும் திடமான நிர்வாக கட்டமைப்புகள் வழியாக கண்காணிக்கப்பட்டது.